ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா என்ன மெனுன்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார். ஆக்சுவலாக நேற்று வைக்க வேண்டியது, டியூஸ்டே வைக்காமல் நான் வெட்னஸ்டே வைக்கிறேன். டியூஸ்டே நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டோம், அந்த விலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ வெட்னஸ்டே அந்த பிளானை ஃபுல்லாக நான் வெட்னஸ்டே மாற்றிட்டேன். முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல், ஒயிட் ரைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் ஹோட்டல் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பாப்பா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணியும் கொஞ்சம் க்ரில்லும் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஆல்ரெடி சாப்பிட்டு தூங்கிட்டா. மீதி இருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி, அவளுக்கு வந்து பருப்பு நெய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக தான் நான் முள்ளங்கி கம்மியாக போட்டு பருப்பு அதிகமாக போட்டு முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சுருந்தேன். கொதிக்கும்போது பெருங்காய பொடியும் கொத்தமல்லியும் தூவி சாம்பார் வந்து சூப்பராக ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. பிரியாணி இருந்தனால சாதம் கம்மியாக தான் வச்சேன். ஸோ பாவக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாமா. அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை தக்காளி இது மட்டும் போட்டு உப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு, நல்லா வெங்காயம் தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி இருத்துட்டேன். ஸோ கசப்பு வேண்டாம் அப்படின்றனால அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூளும் வீட்டு மிளகா பொடி, இந்த 2 மசாலா தாங்க. வேறு சிக்கன் மசாலா, மட்டன் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. இது மட்டுமே சேர்த்துட்டு நல்லா மண் சட்டியில் ஆவியில் வேக வச்சுட்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இறக்கிட்டேன். சூப்பராக ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அப்பைக்கான பாத்திரத்தை நான் தேய்ச்சும் வச்சுட்டேன். பிரியாணி வந்து என்னோடய பொண்ணு சாப்பிட்டுட்டாங்க. க்ரில்லு வந்து குவார்ட்டர் க்ரில்லு வந்து அப்படியே இருந்ததுங்க. ஸோ மணி வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார்,